நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேயர் 3 நெட்வொர்க் ப்ரோட்டோகாலில் இருக்க ஒன் ஆஃப் த ஒரு ப்ரோட்டோகால் தான் பார்க்க போகிறோம். ஐசிஎம்பின்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஐசிஎம்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேயர் 3, அதாவது ஓஎஸ்ஐ லேயரில் வந்து தேர்ட் லேயராக இருக்க வந்து நெட்வொர்க் லேயரில் தான் இது இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ரோட்டோகால் ரன் ஆகுது. இது வந்து நெட்வொர்க்கிங்கில் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தை அதனுடைய கனெக்ஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு தான். ஆக்சுவலாக கனெக்ஷன்ஸை செக் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க, இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி ஒரு சிஸ்டமை ஒரு நெட்வொர்க்லேயோ இல்லை வேறு நெட்வொர்க்கில் இருந்தாலுமே ஓகேங்களா, அதனுடைய கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளாக வந்து இப்போது நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறோன்னா அங்கே இருக்கிற பிசிஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஃபிசிக்கலாக கனெக்ஷனில் இருக்கான்றதை செக் பண்ணுறது. ஒன்று வந்து அதனுடைய ஐபி அட்ரஸை வச்சு செக் பண்ணுவோம், இல்லை அதனுடைய ஹோஸ்ட் நேம் வச்சு செக் பண்ணுவோம். ஐபி அட்ரஸ்னால் என்னன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் நான் போடுறேன். ஹோஸ்ட் நேமும் என்னன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அது ரெண்டும் ஒரே வீடியோவை தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க, ஐபினா என்ன, ஹோஸ்ட் நேம்னான்றது தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு நெட்வொர்க்கில் லோக்கல் ஏரியாவில் கனெக்ஷனில் இருக்கீங்கன்னா, அங்கே ஒரு 10 சிஸ்டம், ஒரு 100 சிஸ்டத்தில் இருக்கீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஐபி இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸில் இருக்கான்றதை செக் பண்ணுவோம். அந்த கனெக்ஷன்ஸில் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இந்த ஐபி பிங் ஸ்பேஸ் PING ஸ்பேஸ் 192.168.0.1 இது என்னுடைய ரூட்டரோட ஐபி. பிங் ஆகுதான்னு பார்க்குறேன், பிங் ஆகுது. ஓகேவா, இப்போது இதில் நான் இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கூகுளில் பிங் பண்ணுறேன். பிங் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். google.com பிங் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். பிங் ஆகுது. ஆக்சுவலாக அதனுடைய டைம் TTL 120 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த டைம் டிலே வந்து நமக்கு வந்து எவ்வளோ செகண்டில் நமக்கு வந்து அது ரீச் ஆகுது, இன்டர் கனெக்ஷனில் இருக்குன்றது வரும். சப்போஸ் வந்து அது வந்து கனெக்ஷனில் இல்லைன்னா உங்களுக்கு ரெக்வெஸ்ட் டைம் அவுட்னு வந்து உங்களுக்கு எரர் வரும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நான் நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கனெக்ஷன்ஸே இல்லைன்றது வந்துடும். சப்போஸ் வந்து என்னுடைய இதுவுமே பிங் பண்ணுறேன், என்னுடைய ஐபி லோக்கல் ஐபி பிங் பண்ணுறேன், எங்கள் ரவுட்டரோட ஐபி ரெக்வெஸ்ட் டைம் அவுட்னு வந்தது பார்த்தீங்களா, அதுதான். அப்போது ஃபிசிக்கலாக கனெக்ஷன்ஸ் இல்லைன்னா நமக்கு வந்து ரெக்வெஸ்ட் டைம் அவுட்னு வந்துடும். இல்லை ஃபிசிக்கலாக கனெக்ஷன் இருக்குன்னா நமக்கு வந்து அந்த கனெக்ஷன்ஸை செக் பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் வந்து இது. ஆக்சுவலாக இதுதான் ஐசிஎம்பி, இந்த ப்ரோட்டோகால் தான் இதில் யூஸ் ஆகுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு சரி ஓகே, இந்த இமேஜை காட்டிடுவோம். இப்போது இந்த ஒரு சிஸ்டம் இருக்குன்னா வச்சுங்களேன், சரிங்க வரைஞ்சே காட்டுறேன். ஒரு சிஸ்டம் இருக்குது, அது வந்து ஒரு சுவிட்சில் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சிஸ்டம் 1 என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு வந்து ஒரு ஐபி இருக்குன்னா நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. 92.168.0.10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹோஸ்ட் நேம்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த சிஸ்டத்தோடைய நேம் தான். அந்த சிஸ்டத்தோடைய நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் வரும். நீங்கள் அதை வச்சும் செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 192.168.0.10
10ன்ற பிசி 11ன்ற பிசியோட பிசிக்கலாக ஃபஸ்ட்டு கனெக்ஷனில் இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் இப்போ நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்ல அது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எப்படி செக் பண்ணணும்னா இந்த சிஸ்டம் அதாவது 192.168.0.10ன்றது வந்து அந்த சுவிட்சு. ஓகே, இதுதான் ஈத்தர்நெட் சுவிட்சு. ஓகேவா? இதில் வந்து செக் பண்ணணும் இந்த ஐபி அட்ரஸ் இருக்கான்றது. எப்படின்னா ஐசிஎம்பி எக்கோ ரெக்வஸ்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கனெக்ஷன்ஸ் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு கொடுக்கும். அது என்ன பண்ணும், அதனுடைய இந்த சிஸ்டம் எந்த நெட்வொர்க்கில் கனெக்ஷனில் இருக்கோ அந்த ஐபி அட்ரஸ் கனெக்ஷனில் இருக்கான்றது பார்க்கும். அப்போது நீங்கள் கூகுள் கொடுத்தீங்கன்னா அப்போது கூகுள் கொடுக்குற இப்போ வந்து லோக்கலில் வந்து நம்ம ஐபி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதுவே வந்து நம்ம ஒரு வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல டிஎன்எஸ் யூஸ் ஆகும். டிஎன்எஸ்னால் என்னன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு. அதையுமே அதனுடைய ஃபுல் வீடியோவுமே நான் வந்து கொடுக்குறேன் லிங்க், அதையும் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து என்எஸ் லுக்கப்ன்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேங்க, என்எஸ் ஓகேங்க சாரி நெட்வொர்க் டிஸ்கனெக்டில் இருக்குது, அதனால் வரல. ஓகே, என்எஸ் லுக்கப்னு போட்டிங்கன்னா வச்சுங்களேன் கூகுளோடைய ஐபி என்னன்றதை காட்டிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, 142.250.60.67.46 இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இது வந்து இப்போது கூகுளுக்கு நிறைய ஐபிஸ் இருக்கும். ஓகே, பப்ளிக் ஐபி. அந்த பப்ளிக் ஐபியை நமக்கு வந்து நம்ம இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம google.comன்றது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இல்லைன்னா நீங்கள் பிங் ஸ்பேஸு ஏதாவது ஒரு வெப்சைட்டோடைய நேம் உங்களுக்கு தெரியலன்னா வச்சுங்களேன், பிங்கு ஸ்பேஸு அந்த வெப்சைட்டோட நேமு google.com போட்டிங்கன்னா வச்சுங்களேன் அதனுடைய என்ன ஐபின்றதை அதில் காட்டிடும் உங்களுக்கு. சரிங்களா, 142.250.60.67.46 சரிங்களா, அதுவுமே நம்ம பார்த்துக்கலாம். அப்போது எந்த ஒரு சிம்பிளாக சொல்ல போனோன்னா எந்த ஒரு கனெக்ஷன்ஸு இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு ஓகேங்களா அதை வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு தான் வந்து இந்த ஐசிஎம்பின்றது யூஸ் ஆகுது. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட் போகும், ஐசிஎம்பி ரெக்வெஸ்ட் போகும். ஓகேங்களா, இது இருக்கான்றதை இது வெரிஃபை பண்ணி இந்த சிஸ்டம் வந்து ஓகே இதிலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆமாம் 192.168.0.1 நான் தான்றதை ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதான் இசிஎம்பி எக்கோ ரீப்ளேன்றதை சொல்லுவாங்க. ரீப்ளே பண்ணுதுன்னா அப்போது ஓகே இது கனெக்ஷன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இல்லை, இப்படி ஒரு சிஸ்டமே இங்கே இல்லை, இது வந்து இது ஃபிசிக்கலாகவே கனெக்ஷன்லே இல்லைன்னா ஓகேங்களா, அப்போ வந்து இந்த சுவிட்சில் வந்து செக் பண்ணி பார்க்கும் இந்த ஐபியை. அப்போ யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெக்வஸ்ட் டைம் அவுட்டுன்றது நமக்கு எரராக வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா, அப்போது ஒன்றுமே இல்லை, ஐசிஎம்பின்றது வந்து ஒரு ப்ரோட்டோகால். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஃபிசிக்கலாக கனெக்ஷன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு ஓகேங்களா இருக்கான்றதை செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நெட்வொர்க் லேயர்லேயே அடுத்த ஒரு டாபிக் நான் வந்து அடுத்த என்ன ப்ரோட்டோகால் இருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.